எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த அருமையான இந்த மத்தியான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். ஆண்டவரே, நீ நல்லவரப்பா. நீ ஒருபோதும் எங்களை கைவிடாத தேவன். இம்மட்டுமா என் தேவனாகிய கர்த்தர் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீ எங்களோடு பேச போற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையானது ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வாரமும் இந்த தொடர்ந்து 3வது வாரம், இந்த வாரத்திலும் புதிய நாளிலே ஆண்டவரே இந்த செய்தியினுடைய வார்த்தைகளை நீர் கொண்டு வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே மெய்யாகவே இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, அந்த ஏற்ற வார்த்தைகளை இந்த தினத்திலும் நாங்கள் கேட்கும்படியாக எங்களோடு கூட நீங்க பேசுங்க. கேட்கிற எல்லா செவிகளும் ஆண்டவரே இதயத்திலே பதித்து வைத்து ஆண்டவரே உடைய சித்தத்தை அறிய நீ கிருபிச்சபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசுவாராக. ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை தான் துதிய நாளிலே ஆவியானவர் நம்மளோடு கூட கொண்டு வந்த காட்சியை பார்க்கிறோம். ஒவ்வொரு வாரமும் தேவ ஆவியானவருடைய இருதயத்திலே காணப்படக்கூடிய அந்த செய்திகள் தான் இன்றைக்கு சபைகளுக்கு பிரசிக்கப்படுகிறது. எல்லா ஜனங்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நம்முடைய சபை ஒரு சிறிய சபை என்பதல்ல, தேவனுக்கு முன்பாக அது விலையேறப்பட்டது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களிலே சத்திய வார்த்தைகள், வசனங்கள் கிடைக்கா போகக்கூடிய காலங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மத்தியில இன்னைக்கு ஆவியானவர் நம்முடைய சபைகள் மூலமாக ஏற்ற வார்த்தைகளை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆகிய தைரியமாயிருங்கள். இங்கே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னது என்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். தேவனிடத்திலே நன்மையும் இருக்கிறது, பிரியமும் இருக்கிறது, பரிபூரணமாகவும் இருக்கிறது. இந்த சித்தத்தை இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக, பகுத்து என்ன செய்ய வேண்டும்? அறிய வேண்டும். தேவனுடைய சித்தத்தை இன்றைக்கு நாம் பகுத்து அறிந்து செயல்பட்டோம் என்று சொன்னால், தேவன் நம்மளை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார், ஆராதிக்கக்கூடிய சபையை குறித்து தேவனாகிய கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார், வாழ்கின்ற குடும்பத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்ப தேவனுடைய சித்தத்தை அறிதல் என்பது வேதம் வெளிப்படுத்தியிருக்கிற வண்ணமாக தேவன் சிந்திக்கிறபடியே நாமும் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தத்தை அறிதல் என்பது வேதம் வெளிப்படுத்தி இருக்கிற வண்ணமாக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது உண்மை என்று சொன்னால், அவருடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றும்படியாக நமக்கு அந்த உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பிதா மூலமாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்துடைய சித்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுத்த தேவனுடைய சித்தம், இந்த சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதம் வெளிப்படுத்துகிற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலே தேவனுடைய சித்தத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்தெந்த சித்தத்தை எல்லாம் எப்படி எல்லாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கின்றதோ, அது மட்டுமல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையை குறித்து அங்கே சொல்லப்பட்டக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறதே, வேத வசனங்கள் அந்த குறிப்பிட்ட வெளிப்படுத்த இருக்கிற வண்ணமாக தேவன் சிந்திக்கிறபடியே நாமும் சிந்திக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
இந்த பூமியிலே 3.5 ஆண்டுகளாக அவர் இந்த பூமியிலே மனுஷனாக இருந்தார். அந்த 3.5 ஆண்டுகளாக அந்த மனுஷனாக இருந்த அவர் உலாவிக்கு 33 ஆண்டுகளிலே 3.5 ஆண்டுகள் தன் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த 3.5 ஆண்டுகளிலே அவர் என்னென்ன காரியங்களை குறித்து சிந்தித்தார், என்னென்ன காரியங்களை குறித்து நம்மளோடு கூட பேசினார் என்று நீங்கள் நன்கு ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதன்படியே நாமும் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை 3 அதிகாரத்தை நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தேவனுடைய சித்தம் அங்கே என்ன இருக்கிறது, தேவனாகிய கர்த்தர் நம்மளை குறித்து என்ன சித்தம் கொண்டு இருக்கிறார், நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், என்ன சொல்லி இருக்கிறார் என்ற வார்த்தைகள் அங்கே இருக்கிறதை பார்க்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சிந்திக்கிறபடியே நாமளும் சிந்தித்தோம் என்று சொன்னால், அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நேரடியான வழிநடத்தலை நம்மால் அனுபவிக்க முடியும். அங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய தேவனுடைய சிந்தனை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தனையின்படியே நாமும் வழி நடத்துவோம் என்று சொன்னால், நடப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அதை நம்ம அனுபவிக்க முடியும். அவருடைய சித்தம் விருப்பமுற்றதும் கடினமாயிராமல், விருப்பம் இல்லாததும் கடினமாயிராமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய சித்தம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தம், நம்மளை குறித்ததான சித்தத்தை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் அது விருப்பமற்றதும் கடினமாயிராமல், அது கடினமாயிராமல் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமானது என்ன செய்ய முடியும்? நாம் அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதைத்தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் 1 யோவான் 2:17 1 யோவான் 2:17 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே யோவான் எழுதி வைத்திருக்கின்றார், உலகமும் அதனுடைய இச்சையும் ஒளிந்து போ, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாகணும். உலகமும் அதனுடைய இச்சைகள் ஒளிந்து போ. உலகத்தினுடைய சித்தம், உலக மனுஷனுடைய சித்தம், உலகத்திலே காணுகிற காட்சிகள், உலகத்திலே நடமாடுகிற எல்லாமே அது என்ன செய்யும்? அது மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது, எல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் அதன்படி செய்கிறவன், உலகத்தின்படி செய்கிறவன், உலகத்தினுடைய பாரம்பரியத்தின்படி செய்கிறவன், உலக மனுஷர்கள் விட்டு போனக்கூடிய, அவர்கள் விட்டு போன அந்த வழியிலே செல்லுகிற மனுஷன் இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அது எல்லாம் என்ன செய்வது? ஒளிந்து போகிறதா இருக்கிறது, வைத்திருப்பதாக அல்ல. ஆனால் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்னென்னைக்கு என்ன செய்யறானா? நிலைத்திருப்பான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னென்னைக்கு நிலைத்திருப்பான்னா இந்த பூமியிலேயே உயிரும் அப்படியே உயிரோடு என்னைக்கு சாமல் இருப்பான் என்பது அல்ல. இந்த பூமியில உயிரோடு இருந்தாலும் சரி, இல்ல அவன் மரித்து போனாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்குள்ளே அவருடைய வருகை பரியந்தமும் அவரோடு கூட என்ன செய்வான்? அவன் நிலைத்திருப்பானாய் காணப்படுவான். யாரையா? தேவனுடைய சித்தம் என்னென்று சொல்லி பகுத்து அறிந்து செயல்படுகிற ஒரு மனுஷன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு 3 வழிகள் இருக்கின்றது. தேவனுடைய சித்தத்தை அறிவதற்கு, ஒன்று ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், 2வது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, 3வது மறுரூபமாகும் மனம். ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, மறுரூபமாகக்கூடிய மனம், இந்த 3ம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்று சொன்னால் அவன் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்வான்? அறிந்து கொள்வது மட்டுமல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியே அவன் செயல்படுகிறவனாக இருக்கிறான். நன்றாக நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சித்தம் நாம் அனுபவிக்க வேண்டிய பல காரியங்களை நமக்கு தடை செய்வதாக சில வேளைகளிலே நாம் காண முடியும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த உலக சித்தத்தின்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவனுடைய சித்தம் என்ன இருக்கிறது என்று சொன்னால், நாம் தேவனுடைய சித்தத்திற்கும் நம்முடைய சித்தத்திற்கும் அநேக வேறுபாடுகள் உண்டு. நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காரியங்கள் வேற, என் தேவன் சிந்திக்கக்கூடிய காரியங்கள் வேற. அதான் சொல்ல, உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறு என்று சொல்லுகின்றார். ஆக தேவனுடைய சித்தம் என்பது, சித்தம் நாம் அனுபவிக்க வேண்டிய பல காரியங்களை
இன்னைக்கு இந்த உலகத்துல அந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும், அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும்னு சொல்லி நம்ம சிந்தனைகளில நம்ம குடும்ப காரியத்தை இப்படி செய்யணும், திருமண காரியத்தை இப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு சொல்லி, இல்ல அந்த பொருளை வாங்கணும், இந்த பொருளை வாங்கணும்னு சொல்லி நம்முடைய இதயத்தினுடைய சிந்தனைகளே இந்த சிந்தனைப்படி, இந்த சித்தத்தின்படியே நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு அந்த தேவனுடைய சித்தம் எப்படி காணப்படலாம்? அது நமக்கு தடை செய்வதாக சில வெளியில் இருக்கிறார் காணப்படலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது காணப்படும். நாம் நினைக்கின்ற காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை நடக்கிறதா? இல்லை. நாம் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆயத்த பண்ணின காரியங்கள் எல்லாம் செயல்பட்டிருக்கின்றதா? இல்லை. இதற்கெல்லாம் காரணம் என்று சொன்னால் அது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆக தேவனுடைய சித்தம் நாம் அனுபவிக்க வேண்டிய சில காரியங்களுக்கு அது தடையாக இருக்கலாம் என்று நினைக்கலாம். தேவனுடைய சித்தம், இன்னொன்று சொல்ல போனா தேவனுடைய சித்தம் இந்த நவீன காலம் இருக்கிறதே, இந்த நவீன காலம் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப காலம், இன்டர்நெட் காலம் இருக்கிறதே, இந்த நடைமுறைகளுக்கு எரிச்சியாது ஒத்து எரிச்சியாது வராது. அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நவீன காலம் தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து எரிச்சியாது வராது என்பதை நீங்கள் தீர்மானம் கொள்ளுங்கள். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எப்படி ஓடுகிறது? நம்முடைய சிந்தனைகள் எப்படி ஓடுகிறது? இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நவீன காலத்திற்கு ஏற்ற வண்ணமாக நம்மை என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த நவீன காலத்திற்கு இருந்தபடி நம்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். ஆனால் அது தேவனுடைய சித்தத்திற்கு அது என்ன செய்யாது? ஒத்து வராது. அப்படி ஒத்து வராது வர இருக்கிறார்களா? நம்முடைய இந்த நவீன காலத்துக்கு ஏற்றபடி நம்ம எல்லாம் ஊரோட ஒத்து ஓடுவோம்னு சொல்லி இந்த நவீன காலத்துக்கு தகுந்தபடி நம்ம செயல்பட்டு கொண்டு இருக்கிறதுனாலதான் இன்றைக்கு தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையை நிறுத்த முடியல, நிறைவேற முடியல. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதே நமக்கு நன்மையும் மேன்மையும் ஆகும். அல்லேலூயா. அவருடைய சித்தத்திற்கு நாம் எப்பொழுது கீழ்ப்படுகிறோமோ அப்பதான் நமக்கு நன்மை வருகிறது, அது பிரியம் கிடைக்கிறது, அது நமக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தை திருப்பி என்று சொன்னால் அங்கே நாம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அந்த ஆதாமை குறித்து சில தேவனாகிய கர்த்தர் சொன்ன காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் தேவனுடைய சித்தம் என்ன, ஆதாமை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் அதை காக்கும் வைத்தார். தொடர்ந்து வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். போதும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? ஒரு மனுஷனை உருவாக்கி இருக்கிறார், ஏவாளை உருவாக்கி இருக்கிறார், ஆதாமை உருவாக்கி இருக்கிறார். இந்த ஆதாமை உருவாக்கி அதுக்கு ஏற்ற துணையாக ஏவாளை உருவாக்குவதை பார்க்கிறோம். இந்த ஆதாமை உருவாக்குற உடனேயே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். யார்கிட்ட சொல்லுகிறார்? ஆதாமை பார்த்து சொல்லுகிறார். அதுக்கு அந்த பாரதியாசம் சொல்லுது, கர்த்தர் மனுஷரை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்ப தேவனுடைய சுத்தம் ஆதாமை உருவாக்கி எதற்காக? அந்த ஏதேன் தோட்டத்துக்கு கொண்டு வந்து அங்கே வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் தான் தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய சுத்தம். அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய சுத்தம் என்னது? அந்த கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை செய்யலாம், புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். இது யாருடைய திட்டம்? தேவனுடைய திட்டம், தேவனுடைய சுத்தம். அப்ப தேவனுடைய சித்தத்தை தேவனாகிய கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஆதாமுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்பா, என்னுடைய சுத்தம் இதுதான், உன்னை உருவாக்கி இருக்கேனா, உன்னை உருவாக்கி இந்த காரியத்தை நீ என்ன செய்யணும், என் மனசுல இருக்கக்கூடிய பிதாவுடைய சித்தத்தை உனக்கு என்ன செய்யறேன் சொல்லுறேன் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமை பார்த்து அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக அந்த சித்தத்தை வெளிப்படுத்துகின்றார். ஆனா தேவ சித்தம் அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனா இந்த தேவ சித்தத்துக்கு எதிராக நீங்கள் 3ஆம் அதிகாரம் 6-7 நீங்கள் வாசியுங்கள். அப்பொழுது
ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் நமக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். அவனும் புசித்தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தேவனுடைய சுத்தம் என்னது? அந்த கனி எரிச்சு கூடாது, புசிக்க கூடாது. அந்த கனியை புசிக்க கூடாது என்பது தேவனுடைய சிந்தனை, தேவனுடைய சுத்தம், அதான் அவனுடைய வார்த்தை. ஆனால் அந்த சுத்தத்திற்கு மாறாக இங்கே அந்த ஸ்திரீயானவள், ஏவாள் என்பவள், இதை தேவனாகிய கர்த்தர் யார்கிட்ட தான் இதை சொல்றாரு? ஆதாம்தான் சொல்றாரு. ஆதாம்தான் சொல்றாரு. ஆனா ஆதாம்கிட்ட சொல்லும் போது ஏவாள் இருக்காளா? ஏவாள் உருவாக்கப்படவில்லை, ஏவாள் இல்லை. அதற்கு பிறகுதான் தேவனாகிய கர்த்தர் ஏவாளை செய்கிறார், உருவாக்குகிறார். அப்போ ஏவாளுக்கு இந்த காரியம் தேவனாகிய கர்த்தர் சொன்னது தெரியாது. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஆதாம் சொன்னதை ஆதாம் யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? ஏவாள்கிட்ட சொல்லியிருக்கணும். ஏவாள்கிட்ட சொன்னது நிமித்தமாகத்தான் அந்த தேவனுடைய சுத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு ஒருத்தர் வருகின்றான். யார் வருகின்றான்? அங்கே ஒரு சர்ப்பம் இருக்கிறது, வருகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, நன்றாக கவனித்துக்கொள். தேவனுடைய சுத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தம். தேவனுடைய சுத்தம் என்பது உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய பிரியமும் நன்மையும் பிரியமும் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சுத்தம். ஆனால் இந்த சுத்தத்துக்கு எதிராக பொல்லாத ஒரு சர்ப்பம், பொல்லாத ஒரு ஆவி, பொல்லாத ஒரு சாத்தான் தேவனுடைய சுத்தத்தை தடைபடுவதற்காக, அந்த நன்மையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக, அந்த பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பதற்காக, அந்த சுத்தத்தை தடுப்பதற்காக அங்கே பிசாசானவன் நாம் அங்கே இன்னும் ஒருவர் மூலமாக நம்மிடத்திலே அந்த கவுன்சிலிங் ஆலோசனை கொண்டு வருவதை பார்க்கிறோம். அதான் அங்க நடந்தது. தேவனுடைய சுத்தத்தை குறித்து அவர் ஆதாமுக்கு தெரிவித்து விட்டார். ஆனால் தேவனுடைய சுத்தம் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆதாம் யார்கிட்ட சொல்லியிருக்கிறான்? யாவாட்ட சொல்லியிருக்கிறான். ஆனால் இப்பொழுது தேவனுடைய சுத்தம் இருக்கிறது அங்கே நடக்கவில்லை. இப்ப யாருடைய சுத்தம் நடக்கிறது? சாத்தானுடைய சுத்தம், சர்ப்பத்தினுடைய சுத்தம், பொல்லாத ஆவியுடைய சுத்தம் நடக்கிறது. இந்த பொல்லாத ஆவியுடைய சுத்தம், தேவனுடைய சுத்தம் நடக்காமல் அந்த பொல்லாத ஆவியுடைய சுத்தம் அங்கே நடக்கிறபடினாலே அங்கே என்ன ஏற்படுகிறது? ஒரு பெரிய விபத்து ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே ஒரு பெரிய விபத்து ஏற்படுகிறது. வாழ்க்கையிலே ஒரு பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நன்மை என்பது கிடைக்காமல் போய்விடுகிறது. பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போய்விடுகிறது. அவர் சொல்லி இருக்கிறார், நீ என்ன செய்யணும்? அந்த இடத்தை பண்படுத்தி காத்துக்கொள் என்று சொன்னார். ஆனால் இந்த சுத்தம் நிறைவேறாத காலத்தினால அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே ஆபத்து நடக்கிறதை பார்க்கிறோம், பொல்லாத காரியம் நடக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய சுத்தத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் சரி, அந்த செயல்படுகிற நம்முடைய வாழ்க்கையில நஷ்டங்கள் ஏற்படுகிறதா? ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சுத்தத்தின்படி நான் என்ன செய்யல, தேவனுடைய சுத்தத்தின்படி தான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளல. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதனால அங்க விபத்து ஏற்படுகிறது. அதனால அங்க விதமான ஒரு பரிதவிக்கக்கூடிய ஒரு காரியம் ஏற்படுகிறது. தேவனாகிய கர்த்தர் அதே ஏவாளை பார்த்து, ஆதாமை பார்த்து சொல்கின்ற பொழுது, உன்னுடைய வேர்வை நிலத்தில் இருந்து விழுந்து அரிசி அப்படி உழைத்து சாப்பிடு என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிதாவாகிய தேவனுடைய சுத்தத்தின்படி குமாரன் நம்முடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததனாலதான் மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டானது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே பார்க்கிறோம், முதல்ல 3 காரியங்கள் சொன்னோம். ஒப்பு கொடுக்கப்பட்ட சரீரம். இன்றைக்கு இந்த ஆதாம் ஏவாளை குறித்து சுத்த நிறைவேற காரணம் சொன்னா, இந்த சரீரத்தை தேவன் உண்டு பண்ணின ஆதாமுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கல? தேவனுக்கு ஒப்பு கொடுக்கல. தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம இந்த சாத்தானுடைய சத்தத்திற்கு அவன் சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டு அந்த கனியரிசிதான் புசித்து விட்டான். ஆகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரம் நினைச்சணும். ஏன்னா அந்த சரீரத்துல என்ன இருக்குது? தேவனுடைய சுத்தத்தை செய்ய விடாமல் தடுக்கக்கூடிய உணர்வு அனைத்து இருக்கிறது. இந்த சரீரத்தில் இருக்கிறது, இந்த உடலில் இருக்கிறது, இந்த மாம்சத்தில் இருக்கிறது. அதனால்தான் அருமையானுடைய முதலாவது நிமிஷம் இந்த சரீரத்தை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதான் பிதாவாகிய தேவன் இந்த பூமியில அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமி அனுப்புவதனுடைய நோக்கமே நம்முடைய பாவங்களுக்காக தன்னை
ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தினுடைய குமாரனுடைய தன்னுடைய பாவங்களுக்காக தன்னை ஒப்பு கொடுத்ததுனாலதான் மனிதனுக்கு இருக்கிறது ரட்சிப்பு. சரீரத்தை அது யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? பிதாவாகிய தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தினுடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி நீங்க கலாத்தியர் 1:4 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே பார்க்க முடியும். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தில் நின்று விடுதலையாக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தம்மை தாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததால் நமக்கு என்ன கிடைச்சது? மிகப்பெரிய ரட்சிப்பு கிடைத்தது. மனிதனுக்கு ரட்சிப்பு உண்டானது. அப்போ அவர் என்ன செய்தார்? சரீரத்தை என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரீரத்தை ஒப்பு கொடுத்ததால நமக்கு என்ன செய்தது? அந்த ரட்சிப்பு உண்டானது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஒருவன் எந்த அளவுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுக்கிறாரோ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற, தேவனாகிய கர்த்தர் நிறைவேற்ற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை இருக்கிறார், ஒப்பு கொடுத்தார். அதே போலதான் ஒரு மனுஷன் இல்ல ஒரு மனுஷி எந்த அளவுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்பு கொடுக்கிறாளோ அந்த அளவுக்கு தேவன் அவனை மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த அளவுக்கு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, உன் சுய எண்ணம் அல்ல, உங்க அம்மா சொன்ன வார்த்தை அல்ல, உங்க அப்பா சொன்ன ஆலோசனை அல்ல, உன் நண்பர் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன வார்த்தை ஆலோசனை அல்ல, தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திரு. அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்துக்கு காத்திரு. இன்னைக்கு அநேகரை பார்க்கிறோம், வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்களை பார்க்கிறோம். தேவ சித்தம் ஒன்று நடந்தே இருக்கின்ற பொழுது அந்த தேவ சித்தத்தை தடுப்பதற்காக தன்னுடைய நண்பர்கள், ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, தன்னுடைய நண்பர்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறார்கள். ஆலோசனையை கேட்ட உடனேயே இந்த தேவ சித்தம் இருக்கிறது தடைபட்டு போகிறது. எத்தனையோ திருமண காரியங்கள் தடைபட்டு போகிறதை பார்க்கிறோம். நண்பர்களுடைய ஆலோசனை. அல்லேலூயா. பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கிறோம், முதியோருடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு நண்பர்களுடைய ஆலோசனையை கேட்ட அந்த ராஜாவுடைய நிலைமை நாச்சது பரிதாபமாக முடிந்து போய்விட்டது. தேவ சுத்தம் ஒன்று இருக்கிறது. அப்ப தேவ சுத்தம் ஒன்று இருக்கின்றால் யார்கிட்ட கேட்க வேண்டும்? தேவனிடத்தில். அவன் சொல்ல, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காத்துரு. உன் ஃப்ரெண்ட்ஸ்ல கொண்டு எரிச்சாத சொல்லிட்டு இருக்காத. உன் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். உன் கூட இருக்கக்கூடிய நண்பர் அல்ல, நண்பி அல்ல. ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி. அருமையான வாலிப பிள்ளையே, வாலிப சகோதரனே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எந்த ஒரு ஆலோசனைகளுக்கும் தேவனுக்கு ஆலோசனையை கேளுங்கள். இது எனக்கு பிடித்தம் தானா என்று சொல்லி கேளுங்கள். இந்த காரியத்தை செய்யலாமா என்று சொல்லி கேளுங்கள். ஆனால் இதை விட்டுவிட்டு உலக மனுஷனுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அது பிசாசுடைய ஆலோசனை. ஆக தேவ சுத்தம் ஒன்று இருக்கிறது. ஆக நீங்கள் எந்த அளவுக்கு தேவ சுத்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். தேவனாய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பீர்கள் என்று சொன்னால் 7ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் சொல்லுகின்றது. அல்லேலூயா. மத்தேயு 7:2. ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படி, நீங்க யாருக்கு என்ன அளக்கிறீங்களோ அந்த அளக்கிற அளவின்படி நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சரீரத்தை எந்த அளவுக்கு விட்டுக் கொடுக்கிறீங்களோ விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவின்படியே தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அதே மத்தேயு 7ஆம் அதிகாரம் நீங்கள் 12வது வசனத்தை வாசிப்பேன் என்று சொன்னார். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாய பிரமாணமும் தீர்க்கதரிசனமும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ, தனக்கு அடுத்த மனுஷன் என்ன செய்தா நல்லா இருக்கும் நீங்க விரும்புறீங்களோ அந்த இதை நீங்க செய்யுங்க. அல்லேலூயா. அப்பந்தான் நீங்கள் அளக்கிற அளவிற்கு தகுந்தபடி, நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்கு தகுந்தபடி எந்த அளவுக்கு ஒப்புக் கொடுப்பீர்களோ அதற்கு தகுந்தபடிதான் செய்ய முடியும். அங்க பலனை பெற்றுக் கொள்ள முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருவன் ஒரு கம்பெனியில வேலைக்கு போகிறான் என்று சொன்னால் அந்த கம்பெனியுடைய வேலைக்கு தகுந்தபடி இவன் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறானோ ஒத்துழைப்புக்கு தகுந்தபடி அவனுக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், நிரந்தர வேலை விஷயம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்கே செயல்படுத்த முடியாது. இந்த தேவனாய கர்த்தர் தான் சொல்லுகின்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து தேவனுடைய சித்தம் தனக்கு இம்மையிலும் வறுமையிலும் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும் என்பதை வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நல்லா நோட் பண்ணிக்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னை குறித்து தேவனுடைய சித்தம் தனக்கு எப்படி இருக்குமா, இம்மையிலும் மறுமையிலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கும் என்று என்ன செய்ய வேண்டும், நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன்னை குறித்து தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய சித்தத்தில் அங்க அழிவு என்பது கிடையாது, தேவனுடைய சித்தத்தில் அங்க நஷ்டம் என்பது கிடையாது. உன்னை குறித்து தேவனாகிய கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருந்தாலும் சரி, அது இப்போது உயிரோடு இருக்கும் போதும் சரி, மறுமையினாலும் சரி, அது எப்படித்தான் இருக்கும், ஆசீர்வாதமாக தான் இருக்கு என்பதை நீ தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். அப்படி தீர்மானித்துக் கொண்டு ஒரு வாழ்க்கையில் நீ செயல்படுவாய் என்று சொன்னால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை உடைய வாழ்க்கையை நினைச்சுவார், நிறைவேற்றுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு சில காரியங்களை நாம் பார்த்து தேவனுடைய செய்தி முடிக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் ஆதியாகமம் இந்த காரியங்களே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்புங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். எப்பொழுது சொல்லுகிறார்? ஆபிராம் என்று சொன்ன பேரோடு இருக்கும்போது, ஆபிராமும் சாராலும் பிள்ளை இல்லாமல் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். பெரிய ஜாதியாகணும்னா என்ன சொல்லணும், பிள்ளைகளை இருக்கணும், பெற்றெடுக்கணும். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொல்ல. அப்போ தேவனுடைய ஆபிரகாமை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன, பெரிய ஜாதியாக்குறது. பெரிய ஜாதியாக்குறது உனக்கு அநேக பிள்ளைகள் இருந்துச்சுவேன், சந்ததியே தருவேன். இது தேவனுடைய சித்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இது தேவனுடைய சித்தம். ஆனால் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 5 வரைக்கும் வாசிக்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் வீட்டு வேலைக்காரன். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தை குறித்து ஆபிரகாம் சொன்னார், நான் உன்னை என்ன செய்வேன், பெரிய ஜாதி ஆக்குவேன் சொல்றாரு. ஆனால் இவன் ஆபிரகாம் இன்னைக்கு தன்னுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, தேவனுக்கு ஒப்பு கொடுக்காம, தேவ சித்தத்துக்கு இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்காம இவன் தன்னுடைய சுய சரீரத்தை இருக்கிறான், தேவன் ஒப்பு கொடுக்காம பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பா இருக்கிறவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உண்டால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லி, என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய இதயத்தினுடைய சிந்தனையை, ஆபிரகாமை குறித்ததான சிந்தனையை என் தேவனாகிய கர்த்தர் 2 முறை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 12ஆம் அதிகாரத்திலேயும் 2ஆம் வசனத்திலே வெளிப்படுத்துகிறார், 15ஆம் அதிகாரத்திலேயும் அதே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே அந்த 4ஆம் வசனத்திலும் 5ஆம் வசனத்திலும் அவர் வெளிப்படுத்துகிற காரியத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கிறது, தேவனுடைய சித்தமா இருக்கிறது.
இந்த சித்தத்திற்கு இந்த ஆபிரகாம் தான் சரியத்தை செய்யவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. ஒப்பு கொடுக்காம இப்ப 14 அதிகாரத்தை திருப்புங்க. சீக்கிரம் அந்த சொல்ல விரும்புறேன். 14 அதிகாரத்தை 2வது வசனத்தை வாசிங்க. சாராய் ஆபிரகாமை நோக்கி நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடே சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றான். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய சித்தத்திற்கும் இங்க மாம்சத்தினுடைய சித்தத்துக்கு என்ன இருக்குது? தேவனுடைய சித்தம் ஆபிரகாமை கொண்டு பெரிய ஜாலியாக்கணும், சந்ததி வழங்கப்படணும் சொல்லி. ஆனா இந்த ஆபிரகாம் இந்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் தடுப்பதற்காக அங்கே ஒரு பொல்லாத ஆவி என்று சொல்ல வேண்டும். அது யாருக்குள்ள போகுது? சாராருக்குள்ள போகுது. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றமுடையமாக இந்த உலக பிரகாரமாக மாம்சத்தின் அடிப்படையில அந்த மாம்ச சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு அவர் ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஐயா. தேவனுடைய சித்தம் ஆபிரகாமின் சந்ததியை என்ன செய்ய வேண்டும்? உருவாக்க வேண்டும். ஆனால் இங்கே மாம்சத்தினுடைய சித்தம், அந்த சித்தம் இங்கே உருவாக்கப்படுகிறது. அப்போ தடை ஏற்பட்டு விடுகிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். காரணம் என்ன சொன்னா, தேவன் ஒன்றை சொல்லி இருக்கிறார் ஆபிரகாமிட்ட. இந்த ஆபிரகாம் சொல்லி இருக்கும் போது இந்த ஆபிரகாம் தேவனுடைய சித்தம் இப்படி இருக்குது, சாராளை நீ சும்மா இரு, அவசரப்படாது. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா என்ன செய்ய மாட்டேனா, செய்ய மாட்டேன் அப்படின்னு ஆபிரகாம் சொன்னானா? சொல்லல. காரணம் என்ன சொன்னா, சரியத்தை என்ன செய்யல, என் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க, தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கல. அந்த சரீரத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாமிச சரீரம் என்ன செய்வது? ஆகார் கூட என்ன செய்யாது? சேர்ந்திருக்காது. இன்னைக்கு உலகத்தில் அறிவுதான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது போல இன்னைக்கு மாமிச சித்தத்தை நிறைவேற்றி அநேகருடைய வாழ்க்கையிலே பாடுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசியில் குற்றச்சாட்டு யார் மேல? கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்து இருக்கிறார். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை. உன்னுடைய சுய முயற்சினால, சரீர முயற்சினால, வான் சித்தத்தினால, மாம்ச சித்தத்தினால ஒன்றை செய்ய முடியாது. தேவனுடைய உன்னுடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடு, தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடு. அந்த தேவ சுத்தத்துக்கு அன்னைக்கு ஆபிரகாம் ஒப்பு கொடுத்திருந்தான்னு சொன்னா இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பின்னால பலவிதமான சம்பவங்களுக்கு அவனுடைய வாழ்க்கையில நேர்ந்திருக்க முடியாதுங்க. இவனுக்கு அவன் சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்துட்டான்? மாம்சத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டான். தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருப்பான்னு சொன்னால் அதுக்கு அடுத்த பின்னால பார்க்கலாம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த காரியத்தை அங்கே அவன் சாராள கூட்டு போறான். கூட்டு போய் இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு அமலேக்கு அந்த ராஜா என்ன செய்றாங்க? அபிமெலேக்கு அங்க வாரத பாக்குறோம். இந்த அபிமெலேக்கு வரக்கூடிய காரணம் என்ன? இவன் தேவ சுத்தத்துக்கு சரியத்தை செய்யல, ஒப்பு கொடுக்காதனால. இவன் தேவ சுத்தத்துக்கு சரியத்தை ஒப்பு கொடுத்து அது வரைக்கும் இவன் காத்திருப்பாருன்னு சொன்னா அப்படிப்பட்ட சமயம் சேர்ந்து நடந்திருக்காரு. அது பின்னாலே அவனுடைய வாழ்க்கையில அநேக கஷ்டங்கள் அடைகிறான். அநேக விதமான பரிசர்கள் மற்ற குற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு அவனுடைய சந்ததிகள் எல்லாவற்றையும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் அப்படியே அங்க கொண்டு போறத பாக்குறோம். இதுக்கெல்லாம் காரணம் சொன்னா அவன் எவ்வளவு பெரிய ஆண்டுகள் அனுபவிக்கிறது காரணம் சொன்னா, வருத்தத்தை அனுபவிக்காத இவ்வளவு பெரிய யுத்தத்தை செய்த காரணம் சொன்னா இவன் தேவ சுத்தத்துக்கு சரியத்தை செய்யல, ஒப்பு கொடுக்காதனால. அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ தேவ சுத்தத்துக்கும் வாழ்க்கையை செய், ஒப்பு கொடு. தேவ சுத்தம் என்னது என்று சொல்லி நீ பகுத்தறிவு அறிந்து கொள். தேவனுடைய சமூகத்திலே காத்து, அவசரப்படாத, நிதானமாயிரு. அப்படி செய்வாய் என்று சொன்னால் அருமையானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய சித்தத்தின்படி சரீரத்தை ஒப்பு கொடுக்கவில்லை. அவன் ஒப்பு கொடுக்காதனால அவனுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள், போராட்டங்கள் வந்தது, அநேக நஷ்டங்கள் வந்தது. ஆனா கர்த்தர் அவனை கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அதுக்கு காரணங்கள், இவ்வளவு காரணங்கள் சொன்னதுக்கு நீடித்ததற்கு காரணங்களே தான். 75வது வயதுல ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை கொடுத்தவர் எத்தனை வயசு கொடுக்கிறாரு? 100. இப்ப இந்த 25 ஆண்டுகள் இடைவெளி வரைக்கும் காரணமே என்னன்னா இவன் தேசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு ஆண்டுகளுக்கு ஆண்டு ஏன் நீண்டு கொண்டே போகிறது, காரியம் நடக்கவில்லை என்று சொன்னால் இன்னும் என்ன செய்யவில்லை, தேவனுடைய சித்தத்துக்கு செய்யவில்லை, ஒப்பு கொடுக்காத ஒரு காரணம் தான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் இன்னொரு மனுஷனை பார்க்க முடியும், யோசேப்பை பார்க்க முடியும். யோசேப்புக்கு தேவனாகிய கர்த்தர் என்ன காண்பித்தார்? ஒரு தரிசனத்தை காண்பித்தார்.
தரிசனத்தை காண்பி எதற்காக? எகிப்தினுடைய அதிபதியாய் மாற்றுவதற்காக. ஆனால் இந்த யோசேப்புக்கு கொடுத்த சரத்தை இவன் தேவனுடைய சித்தத்தை மறந்தானா? இல்லை. இவன் தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யவில்லை, மறுக்கவும் இல்லை. தேவனுடைய சித்தத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை, தன் சரீரத்தை முழுவதும் செய்தான், ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. இவன் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய அவருடைய சகோதரர்கள் செய்யக்கூடிய காரியங்கள், அடுத்து பின்னால வரக்கூடிய அந்த அரண்மனையில் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் கூட இவன் தன்னுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுத்திருந்தான்? தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்திருந்தான். அல்லேலூயா. தேவராகிய கர்த்தர் எனக்கு இந்த சொப்பனத்தை காண்பித்திருக்கிறார். இது நிறைவேற மட்டும் நான் என்னுடைய சுய சுத்தத்தின்படி எதையும் செய்ய மாட்டேன். இந்த சரீரத்தை பிடித்து இழுக்க ஒருத்தி எரிசிதாள் வந்தாள். அந்த இழுக்க வந்தவனுக்கும் இந்த சரீரத்தை எரிசலை அவை ஒப்புக் கொடுக்கவில்லை. ஏனென்றால் இது யாருக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சரீரம்? தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சரீரம். தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட சரீரமாக இருந்தால் நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி ஓடினான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில தேவன் ஒன்றை செய்வதற்கு சித்தம் இருப்பார் என்று சொன்னால் அந்த சித்தத்து கிடைக்கிற வரைக்கும் நீ என்ன செய்யாத, நீ அந்த சித்தத்தை விட்டு நகர்ந்து போகாத. உனக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறாயா? இல்லை என்று சொன்னால் உன் மாம்சத்தின்படி நீ செயல்பட ஆரம்பிக்கின்றாயா? உன் மாம்சத்தின்படி நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பித்தாலும் கூட உன் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது, முன்னேற்றத்தை கண்டுகொள்ள முடியாது. என தேவனுடைய சித்தம் செய்வது தடைபட்டுக் கொண்டே போறது. உன்னுடைய சுய முயற்சி, உன்னுடைய சுய காரியங்கள் தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடு. உன்னை அவர் என்ன செய்வார்? நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன் பேரை என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லுகிற தேவன். அந்த தேவன் அப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறார். ஆகிய யோசேப்பு அவன் தன் சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுத்தனால் தேவனாகிய கர்த்தர் அந்த யோசேப்பை எகிப்தியோட அதிபதியாக இருக்கிறார், மாற்றினார். அவனுடைய வாழ்க்கையில பல இடையில வரக்கூடிய அவன் செய்த தவறுக்கு எந்த பாதிப்பை செய்யல வரல. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் தேவசத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டவனாய் இருந்தான். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்றைய பார்க்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்கள். அப்போஸ்தலர்கள் 9ஆம் அதிகாரம், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் அங்கே சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கிறோம். அங்கே சவுல் எப்படிப்பட்டவனாய் இருந்தான்? அவன் பொல்லாதவனாய் இருந்தான். அவன் பொல்லாதவன் தான். ஆனால் அவரை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு சித்தரிசிதார் வைத்திருந்தார். ஆகாதவன் தான். எல்லா தேவனுடைய ஜனங்களையும் பிடிக்காதவன் தான். கொலைபாதகனாக தான் காணப்பட்டுக் கொண்டிருந்தான். ஆனால் அவனை குறித்து தேவனாகிய கர்த்தர் ஒரு சித்தரிசிதார் வைத்திருந்தார். அந்த சித்த நேரம் வந்த உடனேயே அவங்க பார்க்கிறோம், அங்க வருகிறார், நேரடியா பார்க்கிறார். பார்க்கும்போது அங்கே அவன் கீழே அங்கே அந்த முள்செடி பக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். பார்க்கும்போது இவன் நடுங்கி திளைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. எந்த சவுல் அங்கே அநேக ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை அழிப்பதற்காக கடிதத்தை வாங்கி கொண்டு வரக்கூடிய சவுல். அந்த சவுலை நேரடியா பார்த்த உடனேயே ஒரே சொல்லக்கூடிய வார்த்தை வேற, நான் ஆண்டவரே, நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன், என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறேன். ஆம், அருமையான பிள்ளைகளே, என்ன செய்ய சுத்தமாக இருக்கின்ற வார்த்தையை கேட்டு யாருக்கு ஒப்பு கொடுத்தான்? தேவனுக்கு ஒப்பு கொடுத்தான், வேற யாருக்கும் ஒப்பு கொடுக்கலைங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீ என்ன செய்ய சுத்தமா இருக்கிறீரோ என்னை முழுவதும் உமக்கு தருகிறேன் உமக்கு தருகிறேன். ஆண்டவரே, என்னையே உமக்கு தருகிறேன், என்னையே உமக்கு தருகிறேன். சொல்லுங்க, வாயில வார்த்தை திறந்து, ஆண்டவரே, என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என் வாழ்க்கை உமக்கு ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. நீர் என்னை எப்படி நடத்துவீரோ அப்படியே நடத்துங்கப்பா, என் ஊழியத்தை அப்படி நடத்துங்க ஆண்டவரே. நம்முடைய சுய முயற்சியால் ஒன்றும் செய்ய முடியாது, செய்யவே முடியாதுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்படி ஆக்கிடலாம், இப்படி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி பல விதமான கற்பனைகளை போடலாம். நம்ம ஒரு ஊழியத்தில் அப்படி செஞ்சிடலாம், இப்படி செஞ்சிடலாம் கணக்கு போடலாம். ஆனால் நிலைமை என்ன? பரிதாபமான ஒரு நிலைமையாக முடிந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையை ஐயா நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுவோடு கூட தான் யார் இருந்தா? 12 சீசர்கள் இருந்தாங்க. ஆனா இயேசுவோடு கூட இந்த 12 சீசர்கள் இருந்தாங்க.
இயேசுடைய சித்தம் என்னன்னு சொல்லி அநேகம் அறிந்திருந்தாங்க. ஆனா இந்த 12 சீசர்கள், அவர்கள் 12 சீசர்கள் இருந்தாலே அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை விட இந்த பவுல் மேலான வெளிப்பாடுகளை பெற்று பெரிய ஒளி செய்தார் என்று சொல்லி பார்க்கணும். யார் காரணம்னா உங்களுடைய சித்தத்துக்கு இந்த 12 சீசர்களும் முழுமையா ஒப்பு கொடுத்தாங்களா? இல்ல, அவங்க இஷ்டப்படி அவங்க என்ன செய்தாங்க? பேதுரு தான் கூட இருந்தவன் தான், ஆனாலும் என்ன செய்தான்? தேவ சித்தத்தை விட்டு என்ன வெளியில ஓடி போனதை பார்க்கிறோம். திருப்பி இயேசு மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு அப்புறம் பேதுரு தேடி போறதை பார்க்கிறோம். ஆனா அந்த 12 சீசர்களுக்கும் வெளிப்படக்கூடிய அந்த வெளிப்பாடு யாரு கிடைச்சது? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கிடைச்சதுங்க. ஆக தேவ சித்தத்தை நீங்களும் நானும் காத்திருந்து நிறைவேற்றணும்னு சொன்னா நம்மளை கொண்டு தேவனாய கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய முடியும், செய்ய முடியுங்க. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஹல்லேலூயா. மத்தேயு 12:50. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளை கவனிச்சு பாருங்க. யாரு அவருக்கு சகோதரனா, யாருக்கு அவர் சகோதரியா, யாருக்கு அவர் தாயின்னு சொன்னா பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அவர் தன்னை குறித்து கூட செய்யற வெளிப்படுத்தல. யாரை வெளிப்படுத்துகிறார்? பிதாவை வெளிப்படுத்துகிறார். பரலோகத்தினுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ. அதான் சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஜெபத்தை கற்றுக் கொடுக்குமா சொன்ன கற்றுக் கொடுத்தார். பரமண்டலத்தினுடைய எங்களுடைய பிதாவே, உம்முடைய நாம் உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய நாமத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதா? ஆமாங்க. பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் தான் எனக்கு எப்படி யாரு? சகோதரன், சகோதரி, தாய். நாம் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் யார்கள்? ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகள். அப்ப கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கு ஒருவர் சகோதர சகோதரிகளா இருக்கணும்னு சொன்னா எந்த சித்தத்தை பண்ணணும்? பிதாவினுடைய சித்தத்தை, தேவனுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு பார்வையில பிதாவுடைய சித்தத்தை செய்தா மட்டும்தான். அவர் சொல்ல ஏன் சித்தத்தை செய்யன்னு சொல்ல, பிதாவுடைய சித்தத்தை செய். இன்னைக்கு என்ன சொல்றாங்க? சபையில் என்ன சொல்றாங்க? ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க? நான் சொல்றபடி என்ன செய், நீ செய். இயேசு சொல்ற பிதா சொன்னபடி செய், இயேசு செய்யபடி சொல்றாங்களா? இல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ ஒன்றை மட்டும் கவனிச்சுக்கணும். ஊழியக்காரன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு என்ன செய்வான்? போய்வான், உனக்கு அதை செய்ய சொல்லிட்டு வாங்கிட்டு மட்டும் பறந்து போயிடுவான். ஆனா என்னன்னு உன் கூட இருக்கிறது யாருதான்? இயேசு மட்டும் அவன் கூட இருப்பாரு. ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய். நீ பிதாவுடைய சித்தத்தை செய். பிதா கூட அவர் தேவ சமூகத்தில் அமர்ந்து கர்த்தர் உன் கூட என்ன பேசுறாரோ அந்த காரியத்தை செய். அதான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது. அந்த சித்தத்தை முறியடிக்கிறதுக்கு சாத்தான் பல வழிகள் என்ன செய்வான்? பலவிதமான உடன்பாடுகளை கொண்டு வருவான். அதற்கு உடன்பட்டாத நீ தேவ சித்தத்தை நிறைவேற்றுக்கு தாக்குதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 5:10. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். நீங்கள் சோதித்து பாருங்கள். நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானது என்னன்னு நீங்க என்ன செய்யுங்கள். அப்ப என்ன சொன்னோம்? நமக்கு முன்னால காட்சி அளிக்கிறது எல்லாமே கர்த்தர்தான் கொண்டாந்து காமிக்கிறாரா, இல்ல வேற யாவனும் கொண்டாந்து நமக்கு பிரியமானதா காமிக்கிறான்னு நினைச்சணும். சோதித்து பார்க்கணும். ஐயா, கர்த்தர் இந்த காட்சியை காண்பிச்சாரு ஐயா, அது உண்மையிலே கர்த்தர் தான் காமிச்சாரா, இல்ல சாத்தா கொண்டாந்து காமிச்சானா? கர்த்தர் தான் இந்த வார்த்தையை பேசினாரா, இல்லன்னா சாத்தா தான் பேசினாரா என்பதை அந்த உனக்கு முன்பாக ஒரு காட்சி அளித்ததே, கனவு வந்ததே, ஒரு தரிசனம் வந்ததே, இந்த தரிசனத்தை கொண்டு யாற்ற கொண்டு போ? என் தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவரே, தேவ சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவரே இது எனக்கு பிரியமானதானா, உனக்கு பிரியமானதான்னு சொல்லி அவற்றை கேளு. அவற்றை கேட்டு அந்த காரியத்தை அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணனா நீ அந்த காரியத்தை செய்யலாம். அதான் அவன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆதாமை பார்த்தோம், ஏவாளை பார்த்தோம், சர்ப்பத்தை பார்த்தோமே. அங்க யாருக்கு பிரியமானது நடந்துச்சு? சர்ப்பத்துக்கு, சாத்தானுக்கு பிரியமானது நடந்துச்சு. அவன் என்ன சொல்லணும்? இது தேவனுக்கு பிரியமானதா கர்த்தர் சொன்னாரே. ஹல்லேலூயா. கடந்த வாரத்துல பார்த்தோம். ஹல்லேலூயா. தேவனுடைய மனசு, தேவனுடைய தீர்க்கதரிசி ஹல்லேலூயா எங்க இருந்து வந்தான்? யூதாவில இருந்து இருந்துதான் பெத்தேலுக்கு வந்தான். ஆனா அந்த தீர்க்கதரிசி இன்னொரு இருந்துச்சுதான் மடக்கிட்டான், போய் சொல்லிட்டான். தேவனுடைய சித்தம் என்னது? ஏய், நீ பேய் சாப்பிடாத, வந்த வழியா போ, திரும்பி அடிச்சியோ, வேற வழியா போ.
ஆனா என்ன செஞ்சுட்டான்? தேவனுடைய சித்தத்தை மறந்துட்டு சரீரத்தை எரிசையில ஒப்பு கொடுக்கிற, சரீர உணர்வுல ஒப்பு கொடுக்கிற அந்த பொய்யான தீர்க்க தரிசனத்தினால அது சாவு. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தம் என்று சோதித்து அறியுங்கள், சோதித்து அறியுங்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 4:12 வாசிக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் 4:12. எப்பாப்ராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன், கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய இவன், நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளையாக பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய சித்தமானவைகள் எல்லாவற்றையும் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். யா, சித்தத்தை செய்வது மட்டுமல்ல, அந்த சித்தத்தை நாளுக்கு என்ன செய்யணும்? தேர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும், முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி முன்னேறி கொண்டே இருப்போம்னு சொன்னா, ஐயோ என்னுடைய தேவசத்தை என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு அருமையா இருக்கு தெரியுமா, எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுமா, என் வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா செய்துட்டு போறாரு தெரியுமா, அதுதான் அவன் நினைப்பு காட்டுறான். தேவனுடைய தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைநிற்க வேண்டும். அப்படி நிலைநிறுத்தா மட்டும்தான் நாம் தேவனுடைய சித்தத்தை செய்து ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அதே எபேசியர் 5:17 வாசிக்கிறோம். எபேசியர் 5:17 நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறது. அதுக்கு முந்தின அவசரத்தை வாசிக்கிற நாட்கள் பொல்லாதவர்களாய் காலத்தை செய்யுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகிய நாட்கள் பொல்லாது. இந்த பொல்லாத நாட்கள்ல நாட்கள் சொல்றத நம்பாத. அந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தான்? பொல்லாத நாட்கள். ஆகிய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்காக ஆகிய நீங்கள் மதியற்றவர்களாக செய்ய வேண்டாம். மதியற்றவர்கள் முட்டாள்தனமாக செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். மூடத்தனமான காரியத்தை செய்ய வேண்டாம், முட்டாள்தனமான காரியத்தை செய்ய வேண்டாம். உன் மூதாதையர் செய்ய காரியத்தை அதை செய்யாத. மதியற்றவராயிராமல் கர்த்தருடைய சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள். நல்லா உணர்ந்துகோ. கர்த்தருடைய சித்தம் சரிதானா? இந்த காரியத்தை செய்தால் சரிதானா? இது தேவனுக்கு பிரியமானதா? இது தேவனுக்கு உண்மையானதா என்பதை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் மதியற்றவர்களாயிரம். தேவனாய் கர்த்தர் மதியற்ற முட்டாள்தனமா உட்கார்ந்துராத. தேவனாய் கர்த்தர். அதை கடைசியாக சங்கீதம் 48 வாசிக்கின்றோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 48 அல்லேலூயா, சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார், என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்துக்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஐயா, தாவீது பாருங்க, அவன் தாவீது ஒவ்வொரு வேளையும் அவன் சொல்லக்கூடிய காரியம், என் தேவனே உமக்கு பிரியமானது செய்ய விரும்புகிறேன், உமக்கு சுத்தமானது செய்ய விரும்புகின்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த தாவீது மட்டுமல்லங்க, நீ நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானதே செய்ய விரும்புகிறேன், நீ எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீ எனக்கு சொல்லித்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, உன் பேரை பெருமைப்படுத்துவது மட்டுமல்ல, உன்னை உயர்த்துவது மட்டுமல்ல, அவருடைய வலதுகரத்தில் கொண்டாந்து உன் கூட அவர் கூட உன்னையே உட்கார வைக்கிறவராக இருப்பார். அப்படியே முழங்கால் படியிடலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையை, தேவ சித்தம் இன்னொரு என்பதை நீ அறிந்து கொள். துதியின் 6 தேவனாகிய கர்த்தர் 3 வாரமாக தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து கொள். தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரிந்து கொள். தேவனுடைய சித்தம் இன்னதென்று தெரியாம அந்த ஆபிரகாமை போல நீ உன்னுடைய வாழ்க்கையில பல கஷ்டங்களை அனுபவிக்காத. யோசேப்பை போல தேவனுடைய சித்தத்துக்கு ஒரு சரியத்தை ஒப்புக்கொடு. அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சரியத்தை ஒப்பு கொடுத்ததுனாலதான், பிதாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் தான் முக்கியம், வேற ஒன்று இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், சஞ்சலங்கள் வரலாம், தவிர்ப்புகள் வரலாம், ஆனால் பிதாவுடைய சித்தம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக நாம் போராடவே முடியாது. தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக போராடவே முடியாது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு என்னை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஆண்டவர் உமக்கு பிரியமானதே செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
ஆதாமை போல தேவனுடைய சித்தத்துக்கு மறுத்து ஓடிவிட வேண்டாம். ஆபிரகாம் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் அவன் மாம்ச சித்தத்துக்கு அவன் செயல்பட்டவனாயிருந்தான். ஆனால் யோசேப்போ தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாயிருந்தான். அந்த சவுல் என்ற பவுல் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டான். கீழ்ப்படியுங்கள், ஒப்புக் கொடுங்கள், தேவனுடைய சித்தத்துக்கு காத்திருங்கள், மதியற்றவர்களா இருக்க வேண்டாம், இருக்காம தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுங்கள். அப்படியே கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து சோத்தை ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த மத்தியால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வலதுகரம் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி உள்ள தேவ கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் கர்த்தாவே, ஒருவன் எந்த அளவுக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்ற தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ அந்த அளவுக்கு தேவன் அவனை மேம்படுத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோமே. நீ மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொல்லி இயேசு சொன்னாரே. ஆம் கர்த்தாவே, ஆண்டவரே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் தேவநாயகத்தை உங்களோடு கூட உங்களுடைய சித்தத்தின்படியா பேசுகிறவராக இருக்கிறப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்ய எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பகுத்தறிவு அந்த பரிபுணமுள்ள சித்தமும் என்னது என்று சொல்லி ஆண்டவரை பகுத்து ஆராயத்தக்கதான ஒரு தேவ ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு சரீரம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மறுவாப்பட்ட மனம் எங்களுக்கு காணப்படும்படியாக, உங்களுடைய சித்தத்தை நாங்கள் அனுபவிக்கிறவராக காணப்படும்படியாக நீ கிருபிச்சும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இதை கேட்கிற ஜனங்கள் எல்லாரும் கூட ஆண்டவரை கேட்டு அப்படியே விட்டு விடாதவனமாக உங்களுடைய சித்தத்திற்கு காத்திருக்கத்தக்கதாக, உங்களுடைய சித்தம் என்னதென்று சொல்லி ஆண்டவரே ஆராய்ந்து அறிந்து சோதித்தறியத்தக்கதாக நீ கிருபிச்சும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவனுடைய கரங்கள் கூட இருக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.